ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைலி பாய் மோம் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்துட்டேன். ஸோ குட்டீஸ் பையனுக்கு வந்து ஸ்கூல் மாற்றுறதுக்கு, அதனால் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு, பாப்பாவையும் ஸ்கூல் சேர்க்கணும், ரெண்டு பேரையும் ஒரே ஸ்கூலாக சேர்த்துடலான்றதுக்காக அதை தேடி அலைஞ்சிட்டு இருந்ததில் வீடியோ போட முடியல. இந்த வீடியோ சம்மரில் போடணுன்றதுக்காக சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் எடுத்துட்டேன். பட் என்னால் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லாமல் போச்சு. ஸோ கேழ்வரகும் கம்பும் ஒரு கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டும் வந்துட்டேன். நான் ஏதாவது அரைக்கிறேன்னா ஒரு டைமில் ஒன்று மட்டும் அரைக்க மாட்டேன். அரைக்கிற வேலையெல்லாம் மொத்தமாக ஒரு டைமில் போட்டு அரைச்சிடுவேன். ஸோ சீக்கா அரைக்கிற வேலை, கேழ்வரகு அரைக்கிற வேலை, கடல மாவும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நான் காலையிலேயே இந்த கேழ்வரகு மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டேன். அது வந்து நல்லா புளிச்சா தானே கூழ் செய்ய முடியும். அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னேன். அப்படிதான் ஆகும். கிள்ளி வை, கீரை கிள்ளிதா, நான் அரிசி போட்டு வரேன். இன்றைக்கி கீரை சமைக்கலான்னு கீரை வாங்கி வச்சுருந்தேன். அந்த கூழ் கரைச்சி வைக்கிறதுக்குள்ளே பாப்பா வந்துட்டு நான் கீரை கீழே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஹெல்ப் பண்ணுங்கன்னா அது அழுக்காவுதான் கையை. அவங்க எப்படி பார்த்து எடுக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் சம்மர் வந்தாவே வந்து ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம். காலையில் எப்பயுமே வந்து கூழ், பழைய சாதம் இந்த மாதிரி தான் நிறைய கொடுப்போம். அப்போ தான் பசங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ மார்னிங் கரைச்சி வச்சது நல்லா புளிச்சிருச்சு. அதனால் ஈவினிங் வந்து நான் இந்த கூழ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் வந்து குக்கர் தான் இருக்கேன், என்கிட்ட 5 லிட்டர் குக்கர். அதில் பாதி தண்ணி எடுத்துகிட்டு அதில் தினை அரிசி ஒரு அரை கிளாஸ் வந்து எடுத்து போட்டுட்டேன். நல்லா கழுவி அது வந்து நல்லா வேகணும். அதுக்குள்ளே இந்த புளிச்சது பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா புளிச்சு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூழ். இந்த கேழ்வரகு மாவில் நான் உப்புலாம் போடல, வெறும்ல தண்ணி மட்டும்தான் ஊற்றி கரைச்சி வச்சேன். நல்லா புளிச்சிருக்கு. கூழ் என்னோடய குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட். ஸோ நாங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இதை குடிக்கலன்னா இதில் சாக்லேட் கலந்துருக்கும், சாக்லேட் கலரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், குடிங்க, இது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. இப்போ இந்த தினை அரிசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் நான் புளிச்சு இருக்கு இல்லையா அந்த மாவு வந்து எடுத்து இதில் கலந்துக்கிறேன். கலந்து நல்லா கலக்கிட்டே இருங்க. ஹையில் வச்சு நீங்கள் கலக்கலாம், இல்லை சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கலக்காமல் அப்பப்போ கலந்துக்கலாம். இது 2 ஆப்ஷனும் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணுன்றதால நான் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கலந்துக்கிட்டேன். நான் போய் சாரீ செலக்ட் பண்ணணும் இனிமே தான். அதனால் அப்புறம் இதை நல்லா ஹையில் வச்சு கொஞ்சம் சூடாகிறவர்களும் கைவிடாமல் கிண்டிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு விட்டுட்டு நான் சாரீ செலக்ட் பண்ண போயிட்டேன். இந்த சூட்கேஸில் தான் எனக்கு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்க சாரீஸ்லாம் வச்சுருப்பேன். எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 4-5 சாரீ எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். யாராவது இருந்தாங்கன்னா எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்மளே செலக்ட் பண்ணணுன்றதால இங்கி பிங்கி பாங்கி போட்டு நான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் யாராச்சும் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் நான் அப்படியே மிட்டில் வந்து இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நான் போயிட்டேன். அப்படியே மேலே துணி எடுக்கல, அதை குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை மடித்து வைக்க டைமே இல்லை, அப்படியே ஓரம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாரீ கட்ட போகிற நேரத்துக்கு எனக்கு அந்த சாரீ பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிச்சு, சரின்னு இதை எடுத்துக்கிட்டேன். நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு கூட ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடுவேன். ஆனால் அதுக்கு என்னென்ன போடணுன்றத முன்னாடி நாளே டிசைட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அதை மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால தான் இந்த லேட்டு. அப்புறம் அப்படியே இதை கலந்து விட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ ஃபைனலாக இதுவும் ரெடி ஆகிடுச்சு, நானும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன் அவசரமாக. அப்புறம் அப்படியே ஃபங்க்ஷன் போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு குட்டி பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போன இடத்துல எல்லாமே குட்டீஸ்க்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்தது. அவரே சொல்லுவார், கேளுங்க. பூரி, இட்லி, இடியாப்பம், கோஜாமீன், லட்டு. ஃபைனலாக போய் என்ன சாப்பிட்டோம்? கேக்கும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்ததுல்ல? அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததும் நைட்டு இந்த குக்கர்லேருந்து இதை எடுத்து ஒரு குண்டானில் மாற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கரைக்க போகிறேன், கரைச்சி குடிக்க போகிறோம். காலைல டிஃபன் அதுதான். ஸோ நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கே லேட்டு, ரொம்ப லேட்டு. ஸோ காலைல டிஃபன் செய்கிற வேலையில் ரொம்ப ஈஸியாக நான் முடிச்சிட்டேன். தயிரை இதை நல்லா ஊற்றி இது உப்பு போட்டு நான் கரைச்சிட்டு நாங்கள் குடிப்போம். வெங்காயத்தை வந்து இதில் கட் பண்ணி போட்டு குடிப்பாங்க நிறைய பேர். ஸோ குட்டீஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்கன்றதுக்காக நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி போடல. தனியாக வேணால் சின்ன வெங்காயம் நாங்கள் வந்து கடிச்சிட்டு குடிச்சிப்போம்.
அவ்வளோதான், சூப்பரான ஜில்லுன்னு கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சம்மர் சீசனில் செய்கிற மாதிரி நான் இன்னொரு வேலையும் செய்வேன், பானை தண்ணி குடிக்கிறது. ஸோ பானை வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் மாறி வரும்போது பரன் மேலே வச்சது அப்படியே இருந்தது. நாங்கள் வரும்போது குளிர் சீசன்றதால சரி பானை தண்ணி வேண்டான்ட்டு நார்மல் வாட்டரை குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து சம்மர் வந்துருச்சு, பானையை இறக்கி கொடுங்கன்னா இறக்கி தரவே இல்லை. சரி போங்க, நானே களத்தில் இறங்குறேன், நானே மேலே ஏறி இந்த பானையை எடுத்துட்டு ஸோ இந்த கவர் ஃபுல்லாக இன்றைக்கி தான் பிரிக்கிறேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பானை தான். அப்புறம் ஏன் கவர் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து இந்த வீட்டுக்கு மாறி வரும்போது பேக் பண்ணது. ஸோ அப்படியே இருந்தது, அப்படியே இருக்கட்டுமே சேஃபாக இருக்கேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நானும். ஸோ இப்போ தான் எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல பழக்கணுன்றதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு முறை கழுவிட்டு ஃபுல்லாக அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் ஒரு 2 hours. அப்போ தான் அந்த மண் வாசனை தான் வராமல் இருக்கும். அதனால் சுடு தண்ணி நல்லா காய்ஞ்சதும் இதில் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் தட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து கரெக்டான ஸ்டாண்டும் நான் வாங்கலை. இந்த தட்டில் வந்து நான் மண் போட்டு வைப்பேன். அந்த மண் போட்டு வச்சா இதுலேருந்து வெளியாகிற தண்ணி அதில் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் கூலாகவும் இருக்கும்னுவாங்க. மண் எடுத்துகிட்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பான ஆள் நான் கிடையாது. அதனால் வந்து இந்த தட்டிலேயே அப்படியே சும்மா வச்சுட்டு இதிலே சுடு தண்ணி ஊற்றி நான் வந்து மூடி வச்சிடுறேன். அது ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுடுவேன் நான். அப்புறம் இந்த சுடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முறை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் நார் வச்சு தேய்க்க போகிறேன். நம்ம ஸ்டீல் நார்லாம் வச்சு தேய்ச்சோன்னா அந்த சோப்புலாம் வச்சு தேய்க்கும் போது மண் வந்து அதை அப்சார்ப் பண்ணும். அது அப்சார்ப் பண்ணுச்சுன்னா அந்த கெமிக்கல் ஸ்மெல் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணியில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த தேங்காய் நார் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் இல்லாமல் பானை தண்ணி நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு இடம் விடாமல் தேய்ச்சிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். பானை அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. டேய், ஆனாலும் எனக்கு குறும்பு ஜாஸ்திடா. இன்னைக்கு நம்ம குட்டி பையன் நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது கூடவே இருக்கிறாரு. அதனால அவர் என்னென்னமோ கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காரு பக்கத்துலேயே. அப்புறம் பானை நல்லா கழுவிட்டேன். இதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி அது ஃபுல்லாக பிடிச்சிட்டு நான் வந்து இதை இப்போ மூடி வச்சுட்டு இதில் வந்து ஜில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒயிட் கலர் துணி, காட்டன் துணியாக எடுத்து அதை வந்து நனைச்சி இதை சுற்றி வந்து கட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதில் உள்ளே போடுறதுக்கு ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக நாட்டு மருந்து கடைக்கு போனேன். தேத்தாங்கொட்டையும் நன்னாரி வேரும் அப்புறம் இது வெட்டி வேர் மொத்தம் 50 வாங்கிட்டு வந்தேன். 3 பொருள். இது எல்லாத்தையும் கரெக்டாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 நாளைக்கு ஒரு முறை இதை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன். இதில் வந்து வெட்டி வேரை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் நன்னாரி வேர் ஒரு 2 எடுத்துக்கிறேன். தேத்தாங்கொட்டை ஒரு 5 எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஒரு குட்டி வெள்ளை துணியில் காட்டன் துணியாக பார்த்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் தேத்தாங்கொட்டை. இது வந்து தண்ணியில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வந்து எடுத்துருன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி குடிக்கும் போது இதை போட்டு குடிப்பாங்களாம். ஸோ அதில் இருக்க கிருமிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும்ன்ட்டு. வெட்டி வேர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நன்னாரி வேர் நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும் உடம்ப. ஸோ இந்த தண்ணி வந்து குடிக்கிறதால நம்ம ஹீட் இல்லாமல் நம்ம பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த குட்டி துணியில் வந்து நான் இது எல்லாத்தையும் வந்து கழுவி இதில் வச்சு நான் கட்டிக்கிறேன். இதை கட்டுறதுக்கு நான் நூல் யூஸ் பண்ணல. இந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் சின்னதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் கட்டணும், அம்மா கட்டுறத பாருங்க. இதை நல்லா மூட்டை மாதிரி கட்டி அந்த தண்ணியில் போட்டு ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு குளித்தா தண்ணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம இவ்வளோ வெயிலில் நமக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்கும், தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், வறட்சியாகவே இருக்கும். ஆனால் இந்த தண்ணி குடித்தா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரையிலும் பானை தண்ணி யூஸ் பண்ணாதவங்க இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அதை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.